நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் ஜெமினி கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கேள்வின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேள்வியெல்லாம் கிடையாது, இது ரொம்ப பெரிய கேள்வி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்களும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருக்கிறோம், கிராவிட்டியே இல்லாத ஒரு இடத்துல. என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோ, உங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ. இப்போ உங்களோட இடுப்புலையும் என்னோட இடுப்புலையும் ரப்பர் மாதிரியான ஒரு கயிற்றுல ஒரு பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இடுப்பில் கட்டிட்டு இன்னொரு பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இடுப்பில் கட்டிட்டு உங்களை தூக்கி எறிஞ்சா நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வருவீங்களா இல்லை என்னையும் இழுத்துட்டு போவீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி வந்து தப்பாக தான் ஆன்சர் பண்ணுச்சு. அது என்ன பதில் சொல்லுச்சுன்னா, இப்போ நான் உங்களை தூக்கி எறிஞ்சேன் பார்த்தீங்களா, நான் வந்து எடை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் போயிட்டு அந்த கயிறு, ரப்பர் கயிறு இல்லையா, ரப்பரை இழுத்து விட்டால் என்ன பண்ணும், ஒரு பக்கம் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆப்போசிட்டில் இழுவிசை காரணமாக திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். அதே மாதிரி என்னோட எடை 100 கிலோ இருக்கிறதுனால உங்களோட எடை 50 கிலோ இருக்கிறதுனால நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் திரும்ப என்னை நோக்கி வருவீங்க அப்படின்னு அது ஒரு பதில் சொல்லுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை இல்லாத ஒரு இடத்துல, விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாத ஒரு இடத்துல எந்த ஒரு பொருளுக்குமே எடை இருக்காது. நம்ம பூமியில் இருக்கோம், பூமி வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து 9.8 புவி ஈர்ப்பு விசை, அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் எடை வந்து இருக்குது. கிராவிட்டியே இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்குமே எடை இருக்காது, ஆனால் நிறை இருக்கும். இப்போது உங்களை நான் தூக்கி எறிஞ்சா நீங்கள் எந்த திசையில் போகிறீங்களோ அதே திசையில் தான் நானும் பயணிப்பேன். ஓவர் நைட் திங்கிங் உடம்புக்கு ஆகாதுல்ல.